எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி. ரொம்ப குட்டியான ஒரு கோவில், ரொம்ப குட்டியான ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன். சிவலிங்கம் சின்னதாக பார்த்துருக்க முடியும். ஆனால் ஒரு குட்டி கோவில், ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம், ஆனால் வைப்ரேஷனாக இருக்குது. பைக்கில் போயிட்டு இருந்த ஒருத்தர் அவங்க பரபரப்பான அந்த ரோட்டில் நின்னாருங்க. பாருங்களேன், எவ்வளோ குட்டியான ஒரு நந்தியம் பெருமாள், ஒரு சிவன். குட்டியான்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் கூட அவ்வளோ அழகாக, அவ்வளோ கொஞ்சம் போல் இருக்குது. அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பைக்கில் போயிட்டு இருந்த ஒருத்தர் நின்று சாமி கும்பிட்டாரு. கும்பிட்டு போகும்போது கேட்டேன், ஐயா இது என்னதுங்க ஐயா, இது சாமி பேர் என்னது, ஜீவ சமாதியா இல்லை பிரதிஷ்டை பண்ணதான்னு கேட்டேன். இவர் என்ன சொன்னார்னா, சிவன்பா அவ்வளோதான் சொன்னார். பட் பேர்லாம் தெரியாது. நம்ம ஏதாவது மனசில் நினச்சின்னு வேண்டின்னு கும்பிட்டோம்னா அது அப்படியே நல்லது நடக்கும்பா, மன அமைதி கிடைக்கும், இவர் கும்பிட்டுட்டு போகிறது தான் என்னுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மிகப்பெரிய சிறப்பு. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி. ரொம்ப குட்டியான ஒரு கோவில், ரொம்ப குட்டியான ஒரு சிவலிங்கத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன். சிவலிங்கம் சின்னதாக பார்த்துருக்க முடியும். ஆனால் ஒரு குட்டி கோவில், ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம், ஆனால் வைப்ரேஷனாக இருக்குது. பைக்கில் போயிட்டு இருந்த ஒருத்தர் அவங்க பரபரப்பான அந்த ரோட்டில் நின்னாருங்க. பாருங்களேன், எவ்வளோ குட்டியான ஒரு நந்தியம் பெருமாள், ஒரு சிவன். குட்டியான்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் கூட அவ்வளோ அழகாக, அவ்வளோ கொஞ்சம் போல் இருக்குது. அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பைக்கில் போயிட்டு இருந்த ஒருத்தர் நின்று சாமி கும்பிட்டாரு. கும்பிட்டு போகும்போது கேட்டேன், ஐயா இது என்னதுங்க ஐயா, இது சாமி பேர் என்னது, ஜீவ சமாதியா இல்லை பிரதிஷ்டை பண்ணதான்னு கேட்டேன். இவர் என்ன சொன்னார்னா, சிவன்பா அவ்வளோதான் சொன்னார். பட் பேர்லாம் தெரியாது. நம்ம ஏதாவது மனசில் நினச்சின்னு வேண்டின்னு கும்பிட்டோம்னா அது அப்படியே நல்லது நடக்கும்பா, மன அமைதி கிடைக்கும், இவர் கும்பிட்டுட்டு போகிறது தான் என்னுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மிகப்பெரிய சிறப்பு.